நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யா அனிமினி, இந்த ஊர்லயே பெஸ்ட் மேரேஜபிள் கேண்டிடேட் தேடணும். பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கணும். ஏன்னா அவ சுஹானாவோட மாமா இருக்க போறா. she has to be the best. யா சோனா, அம்மா நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏன் காதுல வேளை? அனிமினி கிட்ட டாட்க்கு பொண்ணு தேட சொல்லிட்டு இருக்கேன். சோனா, உனக்கு என்ன பைத்தியமா? லிசன் நிஷான், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சொல்லு மினி. உனக்கு ஞாபகம் இருக்கா? டியாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அவளோட ஆண்டி வந்திருந்தாங்களே, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணு. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைனா she is not bad. சோனா, இப்போ நீ முதல்ல போனை கட் பண்ண போறியா இல்லையா? இஷான், ஏன் நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ற? நான் இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. மினி, ஆக்சுவலி உங்க ஆண்டி கூட எனக்கு ஓகே தான். இல்ல, அவங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும்ல, அவங்க தும்மும் போது எனக்கு கோவமா வரும். யா சோனா, இப்போ நான் ஆபீஸ்க்கு போக வேணாமா? மினி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். மறக்காம டியோட ஆண்டியை பத்தி விசாரிச்சு வை. ஓகே? யா, உனக்கு இப்ப என்ன ப்ராப்ளம்? என்ன உளறிட்டு இருக்க நீ? என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் நீ பண்ணிட்டு இருக்கியா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றேன் இஷான். உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, டாட்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கடவுளே. ஓகே சுஹானா, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஐ மீன், இது எதுவும் சரி கிடையாது. உன் டாட்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஏன் சுஹானா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஐ மீன், இப்படி பொண்ணு தேடுறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எனக்கு உங்க அப்பாவை பத்தி நல்லா தெரியும். அவர் இதுக்கு நிச்சயமா ஒத்துக்க மாட்டாரு. அவரை நிச்சயமா ஒத்துக்க வைக்கணும். அவரை ஒத்துக்க வைக்க போறது நீ. நானா? நோ, உன் பைத்தியக்காரத்தனத்துல என்னால மாட்டிக்க முடியாது. நான் அவரெல்லாம் ஒத்துக்க வைக்க மாட்டேன். ஏன்? நீ ஹஸ்பண்ட் தானே? என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இதுக்கு மேல நான் எதுவும் கேட்க விரும்பல. நீ டாட கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிற, தட்ஸ் இட். நடுவுல பேசாத. இன்னைக்கு சாயந்தரம் எங்க அப்பா வீட்டுக்கு நீ வரப்போற, அதுவும் கரெக்டா 7 மணிக்கு. நான் உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ டாட கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிற, ஓகே? ஹலோ மினி, லிசன். ஞாபகம் இருக்கா நம்ம காலேஜ்ல ஹோம் சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்களே? she was damn cute யா. கொஞ்சம் அவங்கள பத்தியும் செக் பண்ண. நான் இன்டர்நெட்ல செக் பண்றேன். சியா, பை. ஹோம் சயின்ஸா? பாட்டி, அங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க, வந்து பாருங்க. அக்கா சில போட்டோஸ் அனுப்பியிருக்காங்க, அப்பாவுக்காக தான். உட்காருங்க உட்காருங்க, பாருங்க. இந்த மெஷின்லயா கல்யாணம் மாதிரி ஒரு புனித பந்தத்துக்கு மெஷின் மூலமா பொண்ணு பார்க்கணும்? இது கலியுகமா போச்சு. இந்த உலகத்துல இந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்களே. ஆனா பாட்டி, இங்க பாருமா, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. இந்த மெஷின் மூலமா பொண்ணு பாக்குறது நிறுத்திக்கோ. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இத பத்திலாம். என்னென்னமோ தப்பு தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒண்ணும் இல்லாதவங்க கூட அவங்க பெரிய இதுன்னு சொல்லி எழுதுவாங்களாமே. கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளையை எதிரெதிர உட்கார வச்சு விசாரிச்சு அதுக்கப்புறமா பண்ணணும். ஆமா பாட்டி, எதிரில உட்கார வச்சு விசாரிக்கலாம் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் அப்புறமா. முதல்ல போட்டோ பாருங்க, பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லலாம். இங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அப்புறம் கல்யாணம் ஆகல. இவளா? இவ முடிய பாரு, பாய் கட் பண்ணி வச்சிருக்கா. முதல்ல கல்யாணத்துக்கே இவளுக்கு எப்படி ஜட பின்றது? என்னோட கமல் கிஷோர் ஆசையா பூ வாங்கிட்டு வந்து இவ தலையில எப்படி வச்சு விடுறது? அதோட வேலைக்கு போறவ வேண்டவே வேண்டாமா? என்னோட கமல் கிஷோருக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும்னா வீட்டை பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பொண்ணுலாம் வேண்டாம். ஓகே, இந்த போட்டோ பாருங்க பாட்டி. சவுத் இந்தியனா, ஆனா ரொம்ப நல்லா எல்லா மொழியும் பேசுவாங்களாம். டாடிக்கு இவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அப்புறம் இவங்கள அக்காவுக்கும் பிடிச்சிருக்கு. இவங்க டென்னிஸ் கூட சூப்பரா ஆடுவாங்களாம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பொண்ணு சுஹானா இந்த வீட்டை நாசமாக்காம விட போறதில்ல. அதனாலதான் இந்த விஷயத்துல அவளை தலையிட வேண்டான்னு சொல்றேன். போதும், இதை மூடி வை. அட, இது மூடி வைன்னு நான் சொல்றேன்ல, மூடி வை. இங்க பாரு, புரோக்கர் நமக்காக சில பொண்ணுங்களோட போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்காரு.
எல்லாருடைய ஜாதகமும் ஒத்து போகுது. நீ வேணா பாரேன். பாக்குறதுக்கு எவ்வளவு கோவமா இருக்காங்க. நோ 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 கேன்சல். அப்படியா? இத இத பாரு. இவங்கள பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்கு. டாட் பக்கத்துல நின்னா வேலைக்காரி மாதிரி தான் இருப்பாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? காலையிலயும் சாயந்தரமா இவ பூஜை பண்ணுவாளா? இவளோட ஜாதகமும் நம்ம கமல் கிஷோரோட ஜாதகமும் ரொம்ப பொருந்திருக்கு. ப்ளீஸ் பாட்டி, ஜாதகம் பொருந்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு இந்த போட்டோல இருக்கிற யாரையும் பிடிக்கல. ஆனா ஐம் ஷூர் அக்காவுக்கு இவங்களை பிடிக்க போறது இல்ல. சரி, அப்போ இத பாரு. இவ பகவத்கீதைய முழுசா புக்க பார்க்காம சொல்லுவா. வேண்டாமா? சரி, நான் இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் வரவழைக்கிறேன். என் மச்சனர் அந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். எப்போ? இன்னைக்கு சாயந்தரம் அக்கா இங்க வந்துருவா. டான் கிட்ட பேச போறா. அதுக்கு முன்னாடியே வந்துட்டா அப்போ அக்கா வந்து போட்டோஸ் பாப்பால. என்ன? சரி, நீ ஒண்ணு பண்ணு. இந்த இந்த நம்பர் கொஞ்சம் போட்டு கொடுக்குறியா? சீக்கிரமா போட்டு கொடு. நான் அவனை சீக்கிரமா வர சொல்லி போன்ல சொல்லிடுறேன். இன்னைக்கு சாயந்தரமே பொண்ணு யாருன்னு முடிவு பண்ணிடலாம். இன்னைக்கு பொரியல்ல அப்பா வளர்த்தார பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகாவை போடலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது அவரோட குழந்தை. பெரியமா, என்ன சுஹானா? அட என்ன இது? இது என்னன்னா, இது கீரை, வெந்தய கீரை. வெந்தயக்கீரையா? ஆனா வெந்தயத்தை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல ரொம்ப நாள் கழிச்சு வெந்தயக்கீரை சமைக்க போறோம்னு நினைக்கிறேன். உன்னோட சின்ன மாமா இருக்காரே, அவர் தான் தீபக்காக வாங்கிட்டு வந்தாரு. அவனுக்கு வெந்தயக்கீரைனா பிடிக்கும்ல. அப்படின்னா சின்ன மாமா தீபா கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டாரா? வாவ். அட, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராதாத்த, நான் எதுக்கு சிரிச்சேன்னா, அப்பா தீபக் கிட்ட இதை எப்படி கேட்டிருப்பாரு? தீபக், காய் வாங்க போறேன், வெந்தயக்கீரை வாங்குறேன், பிடிக்கும்ல உனக்கு? சாப்பிடு. பாவம் நம்ம தீபக் பயத்திலேயே சரின்னு சொல்லியிருப்பா. சுஹானா, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர உன் மாமனார நீ ரொம்பவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விஷயத்த மறந்துடாத, உன் மாமனார் எனக்கு மச்சினர். ஆனா பெரிய நீ சுகானா சொன்ன விதம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் அண்ணனும் நடந்துக்கிறாரு. இதே மாதிரிதான் சின்ன அண்ணனும் தீபக் கிட்ட கேட்டாரா? அந்த நேரத்துல அவனோட முகத்தை நான் பார்க்காம போயிட்டேனே. சரிங்க சரிங்க, நல்லா சிரிச்சுக்கோங்க. சாயந்தரம் அவர் வருவாருல, உங்க எல்லாரையும் மாட்டி விடுறேன். அன்னைக்கு கோவம் வந்துருச்சு. எங்க பாரு சுஹானா, உன்னதான் முதல்ல மாட்டி விடுவேன். ஆமா ராதா, நீ அப்பாவோட ட்ரெஸ்ஸ அயன் பண்ணி வச்சுட்டல? பண்ணிட்டேன். தாத்தா எங்க போறாரு? அது சந்துரு அண்ணனோட கிளம்பி போறாரு. அவங்க பையனுக்கு ஏதோ பொண்ணு பார்க்க போறாங்களாம். பொண்ணா? யாரு பொண்ணு? பாக்க எப்படி இருப்பா? குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? என்னாச்சு சுகானா? இப்ப எதுக்காக இவ்ளோ எக்ஸைட்டட் ஆகுற? ஏன்னா நானும் இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். என்ன? யா, ஏஜ் நோ பார், காஸ்ட் நோ பார், பியூட்டிஃபுல், இன்டெலிஜென்ட், அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் நல்லா இருக்கணும். ஏன்னா டாடி எப்போ ஜாலி மூட்ல தானே இருப்பாரு. ஒரு நிமிஷம் சுஹானா, நீ சொல்றது எங்களுக்கு புரியல. யாருக்காக பொண்ணு தேடுறாரு உங்க டாட்? பெரியமா, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி வீட்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்லிடாத ப்ளீஸ். ஆனா ப்ளீஸ், என் மேல சத்தியமா நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஓகே? பெரியமா, ஆக்சுவலி ராதாத்த தீபக் எங்க? காலேஜ் போயிருக்காங்க. தீபக்க பத்தி எது கேக்குற? முதல்ல யாருக்காக பொண்ணு வேணும்னு சொல்லு. அது ஒரு சர்ப்ரைஸ், நான் அப்புறமா சொல்றேன். பெரியமா, நான் டாட பார்க்க போறேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவேன். ஓகே, பை. சரி சரி, பை. என்ன? அதான் சொன்னால, இப்ப சொல்ல மாட்டாளா? அது சர்ப்ரைஸ் இல்ல. யாருக்கு தெரியும்? ஒருவேளை சம்பந்தி இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரோ என்னவோ. யாருக்கு தெரியும்? உன் இஷ்டத்துக்கு உளறிக்கிட்டு இருக்காத ராதா.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, நீ கோவத்துல நடக்கிறியா இல்ல இது ஈவினிங் வாக்கா? தினம் தினம் இது ஒரு விளையாட்டா உங்களுக்கு தெரியலையா? தினம் விளையாட்டா? நீ எங்க தினம் நடக்கிற? நான் நடக்கிறத பத்தி உங்ககிட்ட பேசல. நான் இந்த அபர்ணாவை பத்தி பேசுறேன். பாருங்க, இத பாருங்க. நாம இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு தான் சாப்பிடணும். வர்றதே லேட்டு. வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காய்கறி வாங்கிட்டு வர மாட்டா? எனக்கு எல்லாம் தெரியும். இப்பெல்லாம் நீ ரொம்ப லேட்டா தான் வர. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. இவ வேணும்னு தான் பண்றா. எனக்கு என்னமோ அபர்ணா ஸ்கூல் முடிஞ்ச உடனே அங்க இருந்து வீட்டுக்கு நடந்தே வரான்னு தோணுது. அப்படித்தானே அபர்ணா? நடந்து வராளா? இதுக்கு என்ன அர்த்தம் அபர்ணா? இந்த வீட்டுல இன்ச தாங்க முடியலன்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்தா பிரச்சனை தானேன்னு பொறுமையா வரா. அப்படித்தானே நானும் அடிக்கடி வெளியே போயிடுறேன். இந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னதான் பாத்தீங்களோ தெரியல. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வரைஞ்சு கட்டிட்டு வரீங்க. எனக்கும் ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. அபர்ணா கிட்ட அப்படி என்ன குறைய கண்ட? எதுக்காக காரணமே இல்லாம அவளை இந்த அளவுக்கு நீ வெறுக்கிற? காரணம் உங்களுக்கு தெரியும்ல. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத கீழ்த்தரமான காரணம். அபர்ணா ஒன்னும் ராகுல நம்ம கிட்ட இருந்து பறிக்கல. ராகுல் ஆசைப்பட்டு தான் அபர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு காதலிச்சான். நீ பார்த்து வச்ச பணக்கார பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது தான் இப்போ உனக்கு பெரிய பிரச்சனை. இவன் என் ராகுலுக்கு ஏதோ மாய மந்திரம் பண்ணிருக்கா. அப்படியே நீ சொல்ற? அது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி மாய மந்திரம் பண்ணியிருந்தா நம்ம பையன் நம்ம கூட இருந்திருக்க மாட்டான். For God's sake, முதல்ல இந்த மாதிரி உளறத நிறுத்துங்க. அபர்ணா, அபர்ணா. அண்ணா. ஹாய் அபர்ணா. என்னண்ணே திடீர்னு? இன்னைக்கு என்னமோ ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். அதான் உன்னை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாப்பா. வணக்கம் அங்கிள். நல்லா இருக்கேன்பா. நல்லா இரு. எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆண்டி. என்ன இந்த எப்படி இருக்க? எனக்கு என்ன அங்கிள், சூப்பரா இருக்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். வாப்பா உட்கார். சரி அங்கிள். அப்புறம் அபர்ணா, வரும்போது ஃப்ரெஷ்ஷா காய்கறியும் பழமும் இருந்ததுன்னு உனக்கு வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுல, அதனால தான் நான் வாங்கினேன். அப்புறம் இது அங்கிளுக்காக ஸ்பெஷலா சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ். தேங்க் யூ இந்தர். தேங்க் யூ வெரி மச். வெல்கம். தேங்க் யூ. இதெல்லாம் எதுக்குன்னு வாங்கிட்டு வந்தீங்க? இங்கே அவமானப்படுத்தணும்ல. வேற எதுக்கு? ஐயோ, என்ன ஆண்டி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் வரும்போது சும்மா வாங்கிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம். ஜெய், என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? நான் ஒண்ணும் தப்பா பேசல, கரெக்டா தான் பேசுறேன். இது இவனும் இவ தங்கச்சியும் சேர்ந்து நடத்துற நாடகம். சொசைட்டில நம்ம மூக்க அறுக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற நாடகம். ராகுல் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிக்கணும். அதுவும் இவருக்கானே. நம்மளால காய்கறி கூட வாங்க முடியாதுன்னு இவன் நினைச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நம்மளால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறான். இல்ல ஆண்டி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னால அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே முடியாது ஆண்டி. உங்களுக்கு தான் ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே இருக்குல்ல. நான் வரும்போது ஃப்ரெஷ்ஷா அங்க காய்கறி பழம்லாம் வித்துக்கிட்டு இருந்தது, அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். நீங்களா யாரு எங்களுக்கு காய் வாங்கிட்டு வர்றதுக்கு? சாவடி பஜார்ல இருக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இவங்க நமக்கு சாப்பாடு போடுவாங்களா? நாம எப்பவும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படிதான் இருக்கும். நான் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு தப்பா பட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா தகுதி அது இதுன்னு பேசாதீங்க. நாங்க நடுத்தர குடும்பம் தாங்க. அதுக்கு நீங்க இழிவா பேசுற அளவுக்கு நாங்க ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. இப்ப என்னையே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியா? இல்லங்க, இன்னும் அந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி வரல. இல்லனா நான் அன்னைக்கே உங்களுக்கு சரியான பதில் கொடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஏன் முன்னாடியே என் தங்கச்சியும் அம்மாவையும் அவமானப்படுத்துறீங்களே. பாத்தீங்களா? பாருங்க, இந்த பையனுக்கு எவ்வளவு திமிராயிடுச்சுன்னு பாருங்க. இவ வேணும்னே பிளான் பண்ணி அவங்க அண்ணனை வரவழைச்சு நம்மள அவசியப்படுத்த பாக்குறா. அண்ணா ப்ளீஸ் நீங்களாவது சும்மா இருங்க. அட எப்படி சும்மா இருக்கிறது?
எவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பர்னா? நீ எதுக்காக சும்மா இருக்க சொல்லு. நீ இவங்களுக்காகவா இங்க இருக்கணும்னு நினைக்கிற? இவங்களுக்காகவா? இவங்க உன்னை பத்தி கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறியா? உன்னை பத்தி மட்டும் இல்ல, இவங்களுக்கு ராகுல பத்தி கூட கவலையே இல்ல. இவங்களுக்கு எப்பவும் ஹை சொசைட்டியை பத்தி தான் கவலை. சொசைட்டியில எப்பவும் தலை நிமிர்ந்து நடக்கணும், அவ்வளவுதான். ராகுல் வீட்டை விட்டு போயிட்டாரு, அத பத்தி அவங்களுக்கு வருத்தமே இல்ல அப்பர்னா? இல்ல, யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க வெறும் ஹை சொசைட்டிக்காக மட்டும்தான் வாழ்றாங்க. ஆனா நீ இவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணுமா? ஏன் அப்பர்னா? ஏன்? உங்க அண்ணனை வாய முடிக்கிட்டு முதல்ல இங்க இருந்து வெளியே போக சொல்லு. இல்ல போதும் ப்ளீஸ். எனக்கு கூட இந்த நரகத்துல இருக்கணும்னு ஆசை இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து என் தங்கச்சி இங்க இருக்க மாட்டான். வா அப்பர்னா, வா என் கூட. வா அப்பர்னா ப்ளீஸ். அண்ணா நில்லுங்க. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். அண்ட் ப்ளீஸ் முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க, அதான் நல்லது. புரியுதா? அப்பர்னா நீ என்ன சொல்ற? ப்ளீஸ் அண்ணா, நீங்க வெளியில போயிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க இருந்து போங்க அண்ணா. இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. அப்பர்னாமா உங்க அண்ணனை போய் ஒரு நிமிஷம் அண்ணா. இந்த பழம், இந்த காய்கறி, அப்புறம் இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இஷான் எங்க இருக்கான்னு தெரியல. கரெக்டா 7 மணிக்கு வர சொன்னேன். நீ டென்ஷன் ஆகாதம்மா. ஏதாவது முக்கியமான விஷயமா மாப்பிள்ள பிஸியா இருப்பாருமா. இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்க முடியும் அவனுக்கு? அக்கா, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? அதுவும் இல்லாம அப்பா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரவே இல்ல. இல்ல, டேடுக்கு முன்னாடி அவன் வந்துட்டா நம்ம ஒரு தடவை ரிஹர்சல் பார்க்கலாம்ல, என்ன பேசுறது எப்படி பேசுறது அப்படின்னு. ஐ ஹேவ் டு கால் ஹிம். என்ன ஆச்சோ? ரிங் ஆகுது. அப்படியா? ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். டிரைவ் பண்ணிட்டு இருப்பாருல. எடுத்துட்டா. ஹலோ இஷான். இஷான் எங்க இருக்க நீ? இத பாரு, நான் டாட்க்கு கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன், புரியுதா? இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ இங்க வர, இல்லனா அவ்வளவுதான். பெட்டர். அக்கா, கண்டிப்பா மாமா அப்பா கிட்ட இத பத்தி பேசுவார்ல. உனக்கு தான் தெரியும்ல, அவன் சொன்னா டாட் நிச்சயமா கேட்பாரு. அதுவும் இல்லாம அவ ஃபெயில் ஆயிட்டாலும் நான் இருக்கல சஞ்சு. அம்மா நீங்க சரின்னு சொன்னா நான் கூட ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஷட் அப். ஆனா எனக்கு என்னமோ ஐயா கல்யாணத்துக்கு ஒத்துப்பாருன்னு தோணலமா. காமம் யா ஏவாயும் புருஸ்திதி சாயதா காமோ. அட, எல்லாரும் என்ன ரொம்ப அதிர்ச்சியா பாக்குறீங்க என்ன? எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன். நீ யார் என்றால் உன்னுடைய காமம். காமம் என்னவென்றால் அது உன்னுடைய ஆசை. உன் ஆசை என்னவென்றால் அது உன்னுடைய கர்மம். கர்மம் என்னவென்றால் அது உந்தன் அனுலேகம். அப்புறம் இல்ல, அனுலேக்கன்னா என்ன பெரியமா? அது நீ ஏன் இங்க நிக்கிற? சமையல் கட்டுக்கு போ, நிறைய வேலை இருக்குல்ல. மாப்பிள வேற வரப்போறாரு, போ போ. ஹேய் சுஹானா. டாட் நோ. வாவ். நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருந்தா நான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்திருப்பேன்ல. டாட், நீங்க இஷான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே வரணும். ஏன் அப்படி? அது சார், ரிஹர்சல் பண்ணனும்ல. ரிஹர்சல் இல்ல டாட், நீங்க வந்து உட்காருங்க. கோபி அண்ணா, அப்பாக்கு போய் டீ எடுத்துட்டு வாங்க, போங்க.
இங்க என்ன நடக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ உட்காரு, நான் உனக்கு கீதையில இருந்து ஸ்லோகம் ஆமா சொல்றேன். பாட்டி பெருசா நல்லதே சொல்லி சரிம்மா, கொடுங்க. சரி. நல்லதே சொல்லி கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? என்ன டாட்? ஒண்ணும் இல்ல, எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? Yes, Dad. வர வர இந்த உலகத்துல யாருக்கும் விவசாயே இல்லாம போச்சு. No, Dad.